இந்த கடை என்ன விலை சொன்னீங்க? அது பெரிய கடாயா? 28 ரூபா சொன்னீங்க. எவ்வளோ நானே கொடுப்பீங்க? 24 கொடுக்கலாம். எத்தனை பல்லு போட்டிருக்கே? பல்லு சேர்ந்துருச்சு. சரிண்ணே. அந்த கருப்பு கடை எவ்வளோ சொன்னீங்க? 27 ரூபா சொன்னீங்க. எவ்வளோனா கொடுக்கலாம்? 24 கொடுத்துடலாம். அது எத்தனை பல்லு போட்டிருக்கு? இப்போதான் 2 பல்லு போட்டிருக்கு. சரிண்ணே. இந்த கருப்பு கடை எவ்வளோ சொன்னீங்க? 22 ரூபா சொன்னீங்க. எவ்வளோ ஃபைனலாக கொடுப்பீங்க? 19 ரூபானா கொடுத்துடலாம். எத்தனை பல்லு போட்டிருக்கு? 2 பல்லு கடா. நல்லா சுத்த கருப்பு கடாயா? நாட்டு கடாய். சரி. இந்த ஆள் என்ன வேலை வாங்கிக்கிறீங்க? 15,500 வாங்கிக்கிங்க. இதை எப்படி கறி கடைக்கு வாங்கிக்கலாம்? விசேஷத்துக்கு வாங்கிக்கிறீங்க இந்த காடை. சரிண்ணே. நீ எந்த ஏரியாண்ணே? நரியூத்தா. மொத்தம் பார்த்தீங்கன்னா 17 மருக்கு இருக்குது. பூராமே 2 பல்லு 4 பல்லு போடாத மருக்கு தான். யாருக்கு மறுக்க வேணும்னாலும் நம்ம இருங்க பை கோச் சேல்ஸை கான்டெக்ட் பண்ணுங்கள். மறுக்க கொடுத்துடலாம். நல்லா டாப் குவாலிட்டி மறுக்கியா பெஸ்ட் ரேட்டு கொடுத்துடலாம். இந்த ஆள் என்ன வேலை தம்பி சொன்னீங்க? 18,000 சொல்லிக்கிங்க. எவ்வளோனா கொடுப்பீங்க? 17,000 கொடுத்துடலாம். எத்தனை ஆடு இருக்கு? 6 இருக்கு. எத்தனை ஆடு கொண்டு வந்தீங்க? 47 ஆடு கொண்டு வந்தீங்க. எல்லாம் வித்தாச்சா? சரி. நீ எந்த ஊரியா? நக்கலைப்பட்டி. சரி. உங்கள்கிட்ட எப்போனா ஆடு வாங்கிக்கலாமா? வாங்கலாம். ஏதோ போகுது. இந்த ஆள் என்ன வேலை சொன்னீங்க? 17 ரூபா சொன்னீங்க. எவ்வளோனா கொடுப்பீங்க? 15 ரூபாய்க்கு கொடுத்தாச்சு எல்லாத்தையும். சரிங்கண்ணே. இந்த ஆள் எந்த ஊர்ல வருது? ஆந்திராவில் கர்நாடகாலேருந்து வருது. நீ உங்கள் ஃபோன் நம்பர்ண்ணே? ஆமாண்ணே. 73 39 39 23 23. சரிண்ணே. உங்கள்கிட்ட எப்போனா ஆடு வாங்கிக்கலாமா? சரிங்க. இந்த ஆள் என்ன வேலை சொன்னீங்க? இந்த ஆள் என்ன வேலை சொன்னீங்க? 5 ரூபா சொல்லிக்கிங்க. எவ்வளோ நானே கொடுப்பீங்க? 14 ரூபா கொடுத்துடலாம். இந்த ஆள் எந்த ஊர்லேருந்து வருது? ஹைதராபாத்லேருந்து வருது. சரிண்ணே. சரி சரி சரி. இந்த ஆள் என்ன ரேட்னு சொன்னீங்க? 5 ரூபா கறி சொல்லிக்கிங்க. எவ்வளோ நானே கொடுப்பீங்க? 14 ரூபானா கொடுத்துடலாம். சரிண்ணே. இந்த ஆள் என்ன ரேட்னு சொல்றீங்க? 15 சொல்லிக்கிங்க. எவ்வளோனா கொடுப்பீங்க? 14 ரூபானா கொடுத்துடலாம். சரிண்ணே. இந்த 3 நாள் என்ன ரேட்டு சொல்றீங்க? 30,000 சொல்றீங்க. எவ்வளோ நாளே கொடுக்கலாம்? 28னா கொடுத்துடலாம். சரிண்ணே.
இது ஆவரேஜ் கறி மதிப்பு எவ்வளோ வரும்? கறி மதிப்பு எவ்வளோ வரும்? 15 கிலோ ஒரு ஒன்றும் 45 கிலோ கணக்கு. சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா கசி கடை. 4 கடை நல்ல கடை, கசி கடை. வித்துட்டாங்க போல, கட்டி போட்டுருவாங்க ஓரமா. ஏன் இந்த வெள்ளை குட்டி என்ன ரேட்டு சொன்னீங்க? இந்த வெள்ளை குட்டி என்ன ரேட்டு சொன்னீங்க? இந்த எல்லா குட்டியும் மொத்தமாக கேட்டா சோரி 13 ரூபா சொல்றீங்க. எவ்வளோனா கொடுப்பீங்க? 13 ரூபா கொடுத்துருவீங்க. இந்த குட்டியில் என்ன ரேட்னு சொல்றீங்க? சோடி 13 ரூபா சொல்றீங்க. ஃபைனல் எவ்வளோனா கொடுப்பீங்க? 12 ரூபா கடையில் அந்த ரேஞ்சில் கொடுத்துருவீங்க. சரிங்க. இதெல்லாம் என்ன ரக குட்டிண்ணே? இப்போ நாட்டுக்குட்டியா? சரிங்க. இந்த ஆடு என்ன ரேட்டு சொல்றீங்க? 17 ரூபா சொல்றீங்க. எவ்வளோனா கொடுப்பீங்க? 16 ரூபா கொடுத்துடலாம். இது பூரா நாட்டு ஆடு தானே தாத்தா? எட்டியா ஒருத்தாடு. சரிங்க தாத்தா. நெத்தியாடு கடை என்ன ரேட்டு சொல்றீங்க? இந்த கடை என்ன ரேட்டு சொல்றீங்க? 35 ரூபா சொல்றீங்க. எவ்வளோண்ணே ஃபைனலாக கொடுப்பீங்க? 27 ரூபா கொடுத்துலாம். இது எவ்வளோண்ணே கேட்டிருக்காங்க? 24 ரூபா வரைக்கும் கேட்டிருக்காங்க. 27 ரூபா கொடுத்துடலாம். எத்தனை பல்லுண்ணே போட்டிருக்கே? 6 பல்லு கடை. இது நல்ல கடை. எப்படி கடை சண்டைக்கியா இல்லை கறி கடை? சண்டைக்கு நல்லா சண்டை அதிகமா? சரிங்க. இந்த கடை என்ன ரேட்னு சொல்றீங்க? 18 ரூபா சொல்றீங்க. எவ்வளோனா ஃபைனலாக கொடுப்பீங்க? 17 கொடுத்துலாம். எத்தனை பல்லே போறீங்க? இன்னும் பல்லே போடல. சரிங்கண்ணே. இது வரைக்கும் எவ்வளோண்ணே கேட்டிருக்காங்க? 15 ரூபா வரையும் கேட்டிருக்காங்க. 17 கொடுத்துடலாம். சரிங்கண்ணே. இந்த கருக்குட்டி என்ன ரேட்டு சொன்னீங்க? 19 ரூபாய்க்கு வாங்கி 15 ரூபாய்க்கு கேட்குறாங்களா? சரி. இந்த ரெண்டு குட்டி என்ன விலை சொன்னீங்க? 22 வாங்கி 18 ரூபாய்க்கு தான் கேட்குறாங்க. சரி. நீ சந்தை நிலவரம் அப்போ சரியில்லையா? சரிங்கம்மா. நான் வரும்போது கேட்க மாட்டேன். அப்பாட்ட இந்த கடை என்ன ரேட்னு சொல்றீங்க? 14,500 சொல்லிருக்கீங்க. எவ்வளோ கொடுப்பீங்க? 12,000 கொடுத்துடலாம். இதுவரை எவ்வளோ கேட்டிருக்காங்க? 10,000 10,500 அந்த மாதிரி கேட்குறாங்க. சந்தை ரொம்ப மோசமா இருக்கு. சரிங்க. எத்தனை கடை கொண்டு வந்தீங்க? 13 கடை வந்திருக்கு. 3 கடை தான் வித்துருக்கு. 10 கடை அப்படியே இருக்கானே. சரிங்கண்ணே. இந்த கடை என்ன ரேட்னு சொல்றீங்க? 14,000 சொல்றீங்க. எவ்வளோண்ணே கொடுப்பீங்க? 11 ரூபா கொடுத்துடலாம். இது எத்தனை கிலோ கறி மதிப்பு இருக்கும்? 15 கிலோ வரும். சரிங்கண்ணே. இது நாட்டு கடையா இல்லை ஆந்திர கடையாண்ணே? நாட்டு கடா. ஒரிஜினல் நாட்டு கடா. சரிங்கண்ணே. இந்த கடை என்ன ரேட்டு சொல்ற? 25,000 சொல்றீங்க. அண்ணன் எவ்வளோ கேட்குறாரு? 23 ரூபாய் கேட்குறாரு. எவ்வளோனா கொடுத்துடலாம்? 24 ரூபா கொடுத்துடலாம். எவ்வளோண்ணே? 23 ரூபாய் கேட்டிருக்கு. சரிங்கண்ணே. எத்தனை கிலோ கறி மதிப்பு தான்? 30 கிலோ வரும். சரிங்கண்ணே. 4 பல்லு கடை. வெறும் 4 பல்லு தான் போட்டுருக்கா? நாட்டு கடை தானே? சரிங்கண்ணே. எலசு கறி கடையாக இருக்கு. நீங்கள் 23 ரூபாய் கேட்டிருக்கீங்க. சரிங்கண்ணே. நம்ம கடை எந்த ஊரில் இருக்கு? எங்கண்ணே? திருநகரில் இருக்கு. திட்டங்களா? சரிங்கண்ணே.
ஏன்னா சந்தை ஓரளவு விற்கிற மாதிரி தெரிஞ்சு, ஆனால் இலசு தான் விற்றுச்சு. இங்கே பாருங்கள், பொட்டையாடு கூட அப்படியே இருக்குது. கொண்டு வந்த ஆட்டில் பாதி ஆட்டுக்கு மேலே அப்படியே இருக்குது. சந்தை அதான் இலசு ஓரளவுக்கு விற்றுச்சு. அன்றைக்கி ஆடு பார்த்திங்கன்னா விற்கவே இல்லை சுத்தமாக. பொட்டையாட்டுக்கு வந்து இன்றைக்கி சுத்தமாக விலையே இல்லை. இப்போ விற்காமல் எல்லாமே ரிட்டர்ன் போகுது.